காயத்தோடு ஓடி வந்து பொருள்படுத்தாமல் மூளையில் வந்துட்டு இரத்த கசிவு ஹெட்டில் வந்துட்டு ஸ்கேன் எடுக்கப்பட்டாலும் அதாவது வந்துட்டு இந்த அவார்டு அவருக்கு தான் உரியது, அவருக்கு தான் போய் சேர வேண்டும் என்று ஓடி வந்து அவர்கிட்ட கொடுத்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணார் அண்ட் என்கரேஜ் பண்ணாருங்க நம்ம டூபே. அப்படி என்ன நடந்தது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4வது T20 போட்டியில் நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம். 4வது T20 போட்டியை டீம் இந்தியா 16 ரன் வித்தியாசத்தில் ஈஸியாக வின் பண்ணல, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் வின் பண்ணாங்க. ஓகேவா, அதாவது இங்கிலாந்து சேஸ் பண்ணும்போது முதல் பவர் பிளேயில் 70 ரன் அடிச்சிட்டாங்க விக்கெட் இழப்பின்றி. அதுக்கப்புறம் வருண் வந்தாலே அவ்வளோதாங்க ஜோலி முடிச்சிருவார். அவர் பவுலிங்கை வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியலை, சக்திமான் மாதிரி சுழலுது, அந்த சுழலில் வந்துட்டு சிக்கிறாங்கன்னு வைங்களேன் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள். ஓகேங்க, பட் அதற்கு இன்னொரு மூலமாக இருந்தவர் வந்துட்டு சிவம் டுபே தான். ஓகேவா, அவர் பேட்டிங்கில் வந்துட்டு அந்த 34 பந்தில் 50 ரன் அடிக்கலைன்னா டெஃபினட்டாக தோற்றுருப்போம் என்றே சொல்லலாம். இந்த சீரீஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். இந்த சீரீஸை நம்ம வின் பண்ணியிருக்கோம்னா 6 மந்த்துக்கு பிறகு வந்து விளையாடுறாருங்க, அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஆர்ச்சரு அண்ட் முகமது ரசிதா அடில் ரசித்து அவரோட ஓவர்லாம் வந்துட்டு கிளின்னு கிழிச்சிட்டாரு. ஓகே, இந்த சூழலில் அந்த 19வது ஓவர் ஆர்ச்சரும் முகமதோ 154 வேகத்தில் போட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க. பேட்டை ஸ்பீடாக சுற்றி மிஸ் பண்ணிட்டாரு. மண்டேல வந்து பால் பட்டுச்சு, பிசியோதெரப்பி ஓடி வந்தாங்க அண்ட் செக் பண்ணும்போது இந்த நம்பர் கேட்பாங்க இல்லையா, அதில் கொலாப்ஸ் ஆனாருங்க. இல்லை நீங்கள் வெளியே வந்துருங்கன்னு சொன்னாலும் இல்லை நான் விளையாட்டு வந்துடுறேன், இன்னும் ஒரு ஓவர் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ரன் அவுட் ஆகிட்டாரு. ஃபோக்கஸ் இல்லை. அப்போ தான் ஹெட்டை வந்துட்டு ஸ்கேன் எடுத்தாங்க, மூளையில் இரத்த கசிவு இருந்திருக்குங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவரை எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஓகேவா, இந்த சூழலில் தான் அதாவது இந்தியா வின் பண்ணோன்னே செலிப்ரேட் பண்ணல, எல்லாருமே செம்ம சேடாக இருந்தாங்க. அது மிகப்பெரிய கிரிட்டிக்கல், மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதுன்னா. ஓகேவா, பட் அங்கே இருந்துமே சிவம் டுபே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா இவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா இவர் தான் 5 விக்கெட் போகும்போது இந்த ஆடுகளத்தில் எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ஹர்திக் பாண்டியா அதை புரிஞ்சு விளையாண்டார். ஓகே, சிவம் டுபேக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. எங்க ஒரு நாள் வந்து விளையாடுறது மேட்ரு கிடையாதுங்க. இந்த சீரீஸே வந்துட்டு கலக்குனது தமிழன் வருண் சக்கரவர்த்தி தான். அந்த தமிழனுக்கு தான் இந்த அவார்டு போகணும். ஏன்னா 17வது ஓவர் 2 விக்கெட் எடுத்தார். ப்ரூக்கு தான் பிரித்து அள்ளிக்கிட்டு இருந்தாருங்க 51 ரன்னு. அவரோட புக்கை கிழிச்சு போட்டது வந்துட்டு நம்ம வருண் என்பது குறிப்பிடத்தக்கது. சேம் டைம் மெயினான இன்னொரு விக்கெட் எடுத்தார். இந்த சீரீஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் ஒரு 25 விக்கெட் எடுத்திருப்பாருன்னு வைங்களேன். 2 முறை 5 எடுத்திருக்காருங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்கிறா. நான் என்னடா பண்ணிட்டேன், ஒரு மேட்ச் வந்து எல்லாரும் அடிக்கலாம், ஆனால் வந்துட்டு அதுவும் பொட்டி கிரவுண்டு, புனே பொட்டி கிரவுண்டு, அந்த கண்டிஷனில் மெயினான நேரத்தில் 2 விக்கெட் எடுப்பது மிகப்பெரிய கடினங்க. ஒரு ஸ்பின்னர், அவருக்கு தான் இந்த அவார்டு போய் சேர வேண்டும் என்று தமிழனை வந்துட்டு இன்னொரு தமிழன் பெருமைப்படுத்தியிருக்காரு. சிவம் டுபே தமிழன் இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, சிஎஸ்கே டீமில் விளையாண்டாலே அந்த ஒரு தமிழ் உணர்வு எனக்கு இருக்கும் என்று டூபேவே பலமுறை இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த உணர்வு புரிஞ்சு தான் நம்ம தமிழன் வருணை பெருமைப்படுத்தியிருக்காரு. தமிழன் கண் கலங்கியிருக்காருங்க. சிவம் டுபேவுக்கு தான் அந்த அவார்டு அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பேரை மாற்றி வருண் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு இந்த அவார்டை வந்துட்டு ஷேர் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஒட்டுமொத்த இந்திய வீரர்கள் சிவம் டுபே ஆன் த ஸ்பாட் வரல. ஓகேவா, அவருக்கு வந்துட்டு சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. அவர் நல்லபடியாக வந்துட்டு ரெக்கவர் ஆக வேண்டும். நாம் அனைவருமே ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவா.